அந்த ரேர் வாய்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இதுவரைக்கும் யாருமே பண்ணாத வாய்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா சார்? என் வாய்ஸ் தான். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். ஒரு மைக் கிடைச்சா போதும்னு கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. அப்படின்னும் போது நமக்கு மைக்கை கொடுத்து உரிய கௌரவம் கொடுத்து ஒரு இப்போ ஸ்டுடியோவில் உட்கார வச்சு இப்போ இது பண்ணுறாங்க. அந்த 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 ஒரு அந்த ஒரு போதை இருக்கு இல்லையா, அந்த போதை வந்து எந்த போதைக்கு முன்னாடி அது வந்து இது பண்ணாது. எல்லாமே 3 மணி நேரம் 6 மணி நேரம் போதை. இது வந்து சாவர வரைக்கும் போதை. பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைதின் கொடுங்கூற்றுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும். என்னுடைய எத்தனையோ நட்சத்திரங்கள் இன்றைக்கு உச்சத்தில் இருந்தாலும் கூட எனது மகன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு சொல்லி தான் நான் உன்னை வளர்த்தேன். நீயும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க. அதே மாதிரி உன்னை நம்பி வர்ற மக்களுக்கு நீ எப்பயுமே நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். பண்ணணும், பண்ணியே ஆகணும். 1000 பேர் இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கவே மாட்டாயா. நீ ரொம்ப கிரேட்டு. என்னோட அன்பு நண்பர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப பரபரப்பாக வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நானும் எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிருக்கேன். அங்கே முதலே என்னோட பயோடா வாங்கி அவங்களே கொஸ்டின்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் கேட்கற போது கொஞ்சம் லேசாக சந்தேகப்பட்டேன். சரியாக போச்சு. ஏடாவிடமான கேள்விலாம் போட்டு என்ன இப்படி மாட்டி விடுறீங்களேப்பா, இதெல்லாம் தேவையா? என்ன கமல், எப்படி இருக்கீங்க? உங்களை நானே வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போது நம்மளே வச்சு நம்ம 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணலாம் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன நம்ம மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணலாமா? எனக்கும் கூட பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரணும் தெரியல. இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரோபோ சங்கர் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸில் போகிற இடத்துல ஃபுல்லாக என்னை பற்றி சொல்லுவாப்புல. கேட்பாங்க வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வந்து டான்ஸராக இருந்தீங்க, மெட்டாலிக் பெயிண்ட் போட்டுருந்தீங்க வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தீங்க, எப்படி இந்த திரைக்கு வந்தீங்கன்னா இப்போ ராஜு வீட்டில் பார்த்து விஜய் டிவியில் கேட்கும்போது கூட வந்து என்னோடய பேர் சொன்னாங்க. நம்ம எஸ்கேவும் என்னுடைய பங்காளி சூரியும் இருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருவோம் அப்படின்னு நான் சொன்னார். அதுக்காக போனோம். போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருந்தது. ஆனால் அந்த பந்தா இல்லை, அந்த இதில் அந்த பழசை நினச்சி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதான் அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போகுது. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மிமிக்ரி பாஸ்கர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். மிமிக்ரி அப்படின்றது ரொம்ப டஃப்பான விஷயம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஏன்னா இன்னைக்கு திரையில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் கூட பேஸே வந்து அந்த மிமிக்ரி தான். இன்றைக்கி சிவகார்த்திகேயன் உட்பட மணிகண்டன் உட்பட பல நடிகர்கள் வந்து அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்ற அடையாளத்தோடு தான் சினிமாவுக்குள்ளே வராங்க. அந்த ஒரு ஆர்வம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்போ வந்து சார் வந்துச்சு? முதல்ல வந்து மிமிக்ரின்றது வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது. எந்த ஒரு இப்போ எது எடுத்துக்கிட்டாலுமே முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால்னா கஷ்டம் கிடையாது. என்னோடய 14 வயசுலேயே நான் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது வந்துட்டு 14-13 வயசுலேயே அந்த உடுக்க சவுண்டு, அந்த போலீஸு விசிலு, ட்ரெயின் வருதோ வரலையோ நல்லா இருக்கே எல்லோரும் வந்து ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிண்டல் பண்ணுறதுக்காக ஜாலி பண்ணுறதுக்காக அப்படியே ஆரம்பித்து அது ஒரு இதாகவே மாறிடுச்சு. ஸ்கூலெலாம் பண்ணும்போது வந்துட்டு நல்லா பண்ணுறான் இவனை ஸ்டேஜ் ஏற்று அப்படின்வாங்க இல்லையா. அப்போ எல்லோரும் கேர்ள்ஸ் இல்லை, இப்போ எல்லோரும் இருக்கிற பாய்ஸ் ஸ்கூலு என்ன கோயடு. ஆனால் அடித்து தோத்துருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க முன்னாடி பண்ணும்போது அவங்க வந்து சூப்பராக பண்ணுறா வைக்கிறா அப்படின்னும் போது நமக்கு அப்படியே லைட்டாக அப்படியே ரெக்கையும் கொம்பு முளைக்கும் பாருங்க. அந்த ஒரு போதைக்காக ஃபஸ்ட்டு பேசின வாய்ஸ் ஞாபகம் இருக்கா சார்? ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன்ல உடுக்க, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார், ரஜினிகாந்த் சார், இந்த மாதிரியான விஷயங்கள் எது ஈஸியாக வருமா அதில் லூஸ் மோகன் சார், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முதல்ல எடுப்போம். அந்த வயசுக்கு அந்த மெச்சூரிட்டி ஆகாத ஒரு வயசுக்கு எது வந்து பண்ணால் ரஜினி சார் தான் ஸ்டைல் போட்டு சமாளிச்சுருவோம். நம்ம லூஸ் போனால் வந்து நம்ம என்னோடய ஊர் மதுரை இருந்தாலும் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்லாங்கில் பேசும்போது கரெக்டாக பண்ணுறாடா அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா.
அளவுக்கு அது கரெக்டாக வரலன்னா மேட்ச் பண்ணிடுறது அப்படின்றது ஒரு இது. முதல்ல நீங்கள் ஸ்டேஜ் ஏறி ஒரு ஒரு மிமிக்ரி வாய்ஸ் பேசும்போது ஒரு கைத்தட்டல் கிடச்சிருக்கும்ல சார், இல்லை ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும்ல சார், அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது சார்? முதல் அப்ரிசியேஷன், முதல் மேடை, அப்படி எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? இல்லை, அது முதல் மேடையில் கூட வந்து பண்ணால் கை தட்டுவாங்க, அது ஒன்றும் இல்லை. அது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பேமெண்ட் கொடுப்பாங்களா அதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம் நம்ம. கைத்தட்டலோட பேமெண்ட் வருவா வராதா? அதனால அப்போல்லாம் என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பண்ணும்போதெல்லாம் 10 ரூபா கொடுத்தா பெரிய விஷயம். ஓகே. மதுரையில் 10 ரூபா கொடுத்த கச்சேரியில் 10 ரூபா கொடுத்தா பெரிய விஷயம். அது ஒரு மாலை போடுவாங்க. அந்த மாலையை வந்து பேக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட காமிப்பேன். ஓகே. இது வேறு என்கிட்ட காட்டுறியா, உனக்குலாம் அறிவு இல்லை, நாளைக்கு காலையில் ஒழுங்கு ஸ்கூலுக்கு போட அப்படின்னு. எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸ்கூலுக்கு போக சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, படிப்பு தான், ஸ்கூலுக்கு போனி என்னடாலும் பண்ணு, படிச்சுட்டு பண்ணு அப்படின்னு. இது அப்படி சொன்னாலாவது நான் படிப்பேன்னு நினைப்பார் அவர். ஆனால் அது வராது இல்லை சார். அண்டு யாரோட வாய்ஸ் பேசுவோம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? இந்த வாய்ஸ் நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான வாய்ஸ்? நிறைய வாய்ஸஸ் இந்த மாதிரி இருக்குது. சும்மா வந்து நான் வந்து 200 வாய்ஸ் பேசுவேன், 300 வாய்ஸ் பேசுவேன், அது சொல்லிட்டு போகலாம். பர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது வர்ற வரைக்குமே ஒவ்வொன்றுமே பிரசவ வேதனை தான். இப்போ எனக்கு வந்துட்டு கமல் சார் வாய்ஸ் வந்து நான் மதுரை அங்கே இருக்கும்போது படிக்கும்போது அந்த வாய்ஸ் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வரவே இல்லை, வாய்ஸே வரல. அதுக்கப்புறம் யதார்த்தமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து கோல்டாகி வந்து உடம்பு முடியாமல் இப்போ கோல்டாச்சு. அந்த நேரத்தில் மூக்கில் பேசுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் இதுன்னு இந்த வாய்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கே, இப்போ கமல் ட்ரை பண்ணால் வந்து அந்த வாய்ஸ் வந்து அது அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். கடைசியில் இப்போ வரைக்கும் வந்துட்டு எல்லோரும் நவீன் இவங்க இப்போ அசார் உட்பட எல்லாருமே கமல் சார் வாய்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. இப்போ உள்ள வாய்ஸு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலு. பழைய கமல் சார் ஸ்டைல் வந்து யாரும் பேசுகிறதில்ல. ஒரு 2 பேர் 3 பேர் தான் அதை பேசிகிட்டு இருந்தோம். நீலமலை மகேந்திரன் ஒரு என்னோடய செட்டு தவறிட்டாப்பில் அவர். அந்த பழைய கமல் சார் இருந்தது, அந்த நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாச்சும் பேசி காட்ட முடியுமா சார்? இப்போ பழைய கமல் சார் வாய்ஸு. ஆனால் வந்து படம் வந்து மகாநதி படத்தில் வந்து ஒரு பாரதியார் கவிதை படிப்பார் இல்லையா, அந்த பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைதின் கொடுங்கூற்றுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். ஐர என்ன ஐர இது? அந்த ஒரு டோன் இது ஃபர்ஸ்ட் நார்மலாக பேசுறீங்க, பட் இந்த கமல் சார்னு வரும்போது அந்த ஒரு என்ன சார் பெக்யூலியராக ஒரு சில விஷயங்கள் இருக்குது சார், அதெல்லாம் கரெக்டாக மைன்யூட்டாக இருக்குது சார். நான் வந்து நம்ம அந்த படத்தில் வந்து பார்த்து பிரமிச்சிருப்போம்ல எப்படி ஒரு நடிகண்டா அப்படின்ட்டு அதை ரீக்ரியேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கமல் சார் வாய்ஸ் இப்போவுமே ஓரளவுக்கு கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது தவிர மற்றபடி அந்த ஃப்ளோ அப்படியே தான் சார் இருக்குது. அண்டு வேறு எந்த நடிகர்கள் சார் உங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்த ஒரு குரல் அப்படின்னா? டஃப் கொடுத்த குரல் இப்போ புதுசாக போட்ட குரல் வந்துட்டு எஸ்ஏசி ஐயா. எஸ்ஏசி இது யாரும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், இது வரைக்கும் யாரும் பண்ணலை. இது வரைக்கும் நான் பண்ணுறது வரைக்கும் யாரும் பண்ணலை. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், இது வந்துட்டு என்னென்னா நம்ம இமான் அண்ணாச்சி வந்து ஒரு ஷூட்டிங்காக வந்து எஸ்ஏசி ஐயாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தார். சார் வந்து டைரக்ட் பண்ணுற சீரியலுக்கு, வெப் சீரிஸ்க்கு நினைக்கிறேன். அப்போ கூட போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து நீ என்னை மாதிரி பேசுவேன், இப்போ பண்ணி காமிச்சேன், அப்போ என்னை மாதிரி பேசுவியா, பேசி காமிச்சேன். இது என் வாய்ஸ் மாதிரியே இல்லை. அப்போ ரகுவரன் சார் பேசினேன், ரகுவரன் நல்லா இருக்கே அப்படின்ட்டாரு. இது என் வாய்ஸ் மாதிரியே இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே இல்லை சார், மேடையில் நீங்கள் இப்படி தான், நான் இப்படிலாம் பேச மாட்டேன்ட்டு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தேன் இதில் எங்கே தப்பு நடக்குது, எங்கே தப்பு, சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிம்பு சார் படம் ஒன்று வந்தது, மாநாடு. அதில் வந்து பார்த்தா ஓகே இதுதான் இப்படி பிடிச்சிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் போட்டு பண்ணேன். அந்த நேரத்தில் தான் வந்துட்டு சாம்பிள் அனுப்ப சொன்னாங்க. ரேடன் டிவி சீரியல் வந்து கிழக்கு வாசல் சீரியலுக்காக வந்துட்டு அவர் சாரோட வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை அனுப்பிச்சேன். நான் அனுப்பிச்சதுக்கப்புறம் நேரில் வர சொன்னாங்க. 2 டைலாக்கு அது பேசியாச்சு. எமர்ஜென்சி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குது, இன்னும் 2 எபிசோடும் பேசுகிறீங்கன்னு மறுநாளைக்கு வர சொன்னாங்க. மறுநாளைக்கு பேசி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு எழுதுறேன், அந்த பையனே நல்லா தானே பண்ணுறான், அவனே தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டாரான். 20 எபிசோடு வந்து எஸ்ஏசி ஐயாவுக்காக வந்து நான் பேசினேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம் அது எனக்கு. சார் இப்போ எஸ்எஸ்சின்னு வரும்போது இப்போது விஜய் சார் வந்து அரசியலில் இருக்கார். ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் சார், இப்போ விஜய் சாருக்கு வந்து அவர் ஏதாச்சும் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும்?
எத்தனையோ நட்சத்திரங்கள் இன்றைக்கு உச்சத்தில் இருந்தாலும் கூட எனது மகன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு சொல்லி தான் நான் உன்னை வளர்த்தேன். நீயும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க. அதே மாதிரி உன்னை நம்பி வர்ற மக்களுக்கு நீ எப்பயுமே நல்லது மட்டும்தான் பண்ணுவேன், பண்ணணும், பண்ணியே ஆகணும். அந்த முடிவை மட்டும் கடைசி வரைக்கும் மாற்றிக்க கூடாது அப்படின்ற ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் உனக்கு சொல்கிறேன். மற்றபடி இளைய தளபதியை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இளைய தளபதி தான். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. சார் சூப்பராக இருந்துச்சு சார். மேபி அவரே பார்த்தா கூட என்ன அப்பாவை எப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி விஜய் சார் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சார். அதே மாதிரி சில படங்களுக்குமே நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்க்கு பண்ணியிருக்கீங்கல்ல சார், பிரகாஷ் சார் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போது ஒரு சில ஆர்டிஸ்ட்க்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், பேமெண்ட் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து டைரக்டருக்கும் அவருக்கு ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், நான் டப்பிங் பேசி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த நேரத்தில் உங்களை மாதிரி ஆட்களை, மெமிக்ரி ஆட்களை கூப்பிட்டு வந்து டப்பிங் பேச வைக்கிறதுன்றது எத்திக்கலி ராங் தானே சார்? இப்போது அவங்க பேச மறுத்த ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறன்றது வந்து அது தப்பான விஷயம் தானே சார்? அதாவது சூழ்நிலைகள் பலவாக இருக்கலாம். என்னென்னா வந்துட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா வந்துட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க வந்து சரி ஒரு மேல் வருமானத்துக்காக நல்ல ஒரு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து திறமையை வந்து இந்த மாதிரி இன்டர்வியூவில் பெருமையாக சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் வந்து இவங்க பண்ணுறாங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு எத்தனை சீன் இருக்குது, இதில் ஃபுல்லாக நம்ம பேச வேண்டியிருக்கா, இல்லை வந்து சின்ன சின்ன பிட்டு மட்டுமா, ஏன்னா பேசியிருப்பாங்க, டப்பிங் பேசியிருப்பாங்க, சில இடங்களில் தப்பாக இருக்குன்னு மாற்ற சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து வந்து பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. சில நேரத்தில் வந்து அவங்க இப்போ அவசரமாக வந்து நம்ம வந்து சென்சார் போயாகணும், அந்த நேரத்தில் வந்து இந்த இதை போட்டு அனுப்பணும்னா அவங்க வந்து வந்துட்டு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்காது. இல்லை அதை மட்டும் கட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்வாங்க. இவங்களுக்கு வந்து அந்த இதை ஃபில் பண்ணி ஆகணுமே, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்துட்டு ஒரு 3 சீன் வந்து பேலன்ஸ் விட்டு போச்சு அதுக்காக பண்ணுங்கன்னா, அங்கே வந்து அவருக்கும் தயாரிப்பு அந்த இயக்குனருக்கு அந்த ஏதோ பிரச்சனை இருக்குது, பேமெண்ட் பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவர் வரமாட்டாரு அப்படின்னு நம்ம போய் அதை பண்ணி கொடுத்தோம்னா அது தேவையில்லாத ஒரு மனஸ்தாபத்தை தான் உண்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா சார்? இல்லை, நான் பண்ண மாட்டேன். நான் முதல்ல கேட்டுக்குவேன். நான் இப்போ வந்து போண்டாமணி அண்ணனுக்கு வந்து ஒத்த ஓட்டு முத்தையா பேசினேன். நான் அவர் இல்லைன்றதுனால பேசினேன். மயில்சாமி அண்ணனுக்கு வந்துட்டு குழந்தைகள் முன்னேற்ற கழகம்னு ஒரு படம், நம்ம சகுனி டைரக்டர் சங்கர் தயாள் சர்மா சாரோட, அதான் பாவம் அவருக்கு கடைசி படம், இயக்குனருமே இருந்துட்டார். ஆமாம், அவரோட படத்தில் வந்து மயில்சாமி அண்ணனுக்கு 7 சீன் பண்ணேன். ஆக்சுவலாக நான் போனது வந்து என்னோடய நண்பர் வந்து மயில்சாமி அண்ணன் வாய்ஸ் பேசுவார். அவரோட நினைவு இப்போ இதில் வந்து ஒரு சேனலில் வந்து கூப்பிட்டு பேச சொல்லியிருந்தாங்க. அதில் ஆக்ட் பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. இப்போ பேசுவியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒருத்தர் பேசுவார்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டேன். நான் கூப்பிட்டு போய் அங்கே வந்து பேச வச்சு நான் இப்போ அப்படின்போது அவர் கொஞ்சம் வந்து மெட்ராஸ்லாம் கலந்து வந்துச்சு. அப்படின்னும் நான் வந்து சொல்லி கொடுத்தேன், இந்த கொஞ்சம் இழுங்க சொன்னேன் இல்லையா. அவர் இப்போ சரி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்களே பேசிடலாமே, நல்லா தான் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை சார் அவர் நல்லா பேசுகிறார், இல்லை சார் அப்படி சார் நான் போடணும், இல்லைங்க அதோட இது நல்லா இருக்கு, உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்குது, நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, போனோம்னா வந்து எப்படி ஓகே சொல்ல மாட்டாங்க, கன்வீன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்து போனது. ஒரு சீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க, நீங்கள் வந்து கம்பெனியில் போய் பேமெண்ட் பேசுகிறீங்க அப்படின்னாங்க. பேமெண்ட் பேசுகிறேன், கடைசியில் வந்து 7 சீனும் பண்ணி கொடுத்தேன் நான். அவர் வாய்ஸ் ஏதாச்சும் ஏ 1000 பேர் இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கவே மாட்டாயா, நீ ரொம்ப கிரேட்டு. அந்த மிமிக்ரியோட சேர்த்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவரது மாதிரி இருக்குது சார். நீங்கள் அங்கே தான் வந்து நீங்கள் கனெக்ட் ஆக நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லைனா கூட அவருடைய அந்த குரலும் அவருடைய அந்த டைலாக் டெலிவரியும் பாடி லாங்குவேஜும் அப்படியே வந்து ரீக்ரியேட். இன்னொன்று என்ன, எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர். ஏன்னா நான் டப்பிங் எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2வது தெரு தான் அவர் வீடு. அதையும் தாண்டி நான் வந்து டான்ஸ் ட்ரூப்பில் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வந்தேன். இங்கே சென்னைக்கு வந்ததுலேருந்து புதிய பூமின்னு ஒரு டான்ஸ் ட்ரூப், நாஞ்சில் மணிமாறன் அவர் படுது. அந்த இதுக்கு வந்து அவர் வந்து அப்பப்போ வந்து மிமிக்ரி பண்ணுறதுக்காக போவார். கொஞ்சம் பெரிய ஷோஸ்னால் வந்து பண்ணுறதுக்காக போவார். மற்ற நேரில் நாங்கள் பண்ணுவோம். அப்போ தான் டப்பிங் கார்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நீ வந்து டப்பிங் கார்டு எடு, ஆனால் வந்து எல்லாத்தையும் போய் பாரு, இப்போ நீ வந்து சும்மா எடுத்து வீட்டிலே வச்சு பூஜை பண்ணக்கூடாது, நீ வந்து வாய்ப்பு தேடி நீ அலையணும், அலைஞ்சாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இடத்துக்கு ரெஃபர் பண்ணார். நீ அவரை போய் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்து தான் நான் டப்பிங் கார்டு எடுத்தேன். அப்படி பல விதத்தில் வந்து அவர் கனெக்டு. இப்போ வரைக்கும் வந்து அவர் பையன் வந்து அன்பு ஆகட்டும், அவங்க ஒய்ஃபு எங்கள் அக்கா ஆகட்டும், எல்லா பேருமே நல்ல கனெக்டில் தான் இருக்காங்க. அந்த ரேர் வாய்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லும் போது இது வரைக்கும் யாருமே பண்ணாத வாய்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? என் வாய்ஸ் தான்.
அது உங்களை தவிர யாரும் பண்ண முடியாது. நடிகர்களே சார் சொல்கிறேன். இப்போது நான் இப்போ ரஜினி சார், கமல் இதெல்லாம் வந்து நார்மலாக ரெகுலர் எல்லாருமே, விஜயகாந்த் சார் வாய்ஸ் எல்லாம் எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம். பட் உங்களுக்குன்னு பெக்யூலராக ஒரு சில நடிகர்களோட வாய்ஸ் இருக்கும்ல சார்? இல்லை, என்னெல்லாம் பெக்குலியரான வாய்ஸ் இருந்தாலுமே நம்ம பேசிட்டு அடுத்த 2வது ஸ்டேஜில் வந்து யாராவது ஒருத்தர் போட்டுறாங்க, தப்பாவது போட்டுறாங்க. விதை போட்டது நீங்கள் தானே சார்? அது யாருக்கு தெரியாது இல்லை, ஏன்னா விதை என்றைக்குமே வெளியே தெரியுது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எந்த வாய்ஸ் போடாத வாய்ஸ்னு எதுவுமே கிடையாது, எல்லா பேரும் போட்ட வாய்ஸாக தான் இருக்கும் அது. ஸோ சின்ன ஒரு சுச்சுவேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது அஜித் சார் வந்து விஜய் சார் பொலிட்டிக்கல் போனதுக்கு ஒரு விஷ் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் சார்? அவரே வந்து அஜித் சாரே வந்து அரசியல் வேணாம் தானே போனார். அவரை நண்பருக்கு விஷ் பண்ணுறாரு. ஓகே, நண்பருக்கு விஷ் பண்ணுறேன். எல்லோருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன். என்னோட அன்பு நண்பர் விஜய் கட்சி ஆரம்பித்து இப்போ ரொம்ப பரபரப்பாக வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்காரு. அவரோட வெற்றியை நான் மட்டும் இல்லை, மாமன், மைத்துனன், பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், உறவின் வழி பிள்ளைகள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஃபார்முலா ரேஸில் நான் நம்பர் 1, அரசியல் ரேஸில் அவர் புது ஃபார்முலாவே உருவாக்கிட்டு இருக்காரு. அவர் சக்ஸஸ் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அது இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து சில மிமிக்ரி பண்ணுறீங்க, ஷோஸ் பண்ணுறீங்க, படங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா சார்? நடிப்பு ஆர்வம் அந்த மாதிரி ஏதாச்சும்? நடிப்பு ஆர்வம்னா நான் வந்துட்டு என்னவளே படம், மாதவன் சார் படம், வேலை டைரக்டர் சுரேஷ் அவரோடது. அதில் வந்து கல்யாண மாப்பிள்ளையாக பண்ணேன் நான். ஓகே ஓகே. ஒரு பிருந்தா மாஸ்டர் சாங்கில் வந்து ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பாட்டு வரும், அது கல்யாண மாப்பிள்ளையாக வருவேன். அதுதான் வந்து முதல்ல நட்புக்காக வந்து அது போனது. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் பயம், நமக்கு நடிக்க வருமோ வராதோ அப்படின்னு. நம்ம நடிப்பெல்லாம் வீட்டளவில் முடிஞ்சு போச்சு. அப்பா அம்மா எதாவது கேட்டால் நடிக்கிறது, எங்கள் அண்ணன் கேட்டால் எதாவது நடிக்கிறது, இப்படி போயிடுச்சா, இங்கே வருமோ வராதுன்னு சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சதை மட்டும் பண்ணுவோம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 படங்கள் பண்ணேன், பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கொஞ்சம் பழைய படங்கள் அதெல்லாம் பண்ணேன். சக்தி ப்ளஸ் கூட்டணின்னு ஒரு படம், பாபு கணேஷ் சாரோடது, அதில் பண்ணேன் நான். அது மாதிரி கொஞ்சம் பண்ணேன் நான். இப்போ வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்தது, என்னை நம்பி கொடுத்தாங்கன்னா பண்ணுறதுக்கு இதாகிட்டேன். மீன் டைம் வந்து டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 63 படங்கள் பண்ணியாச்சு. இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அஜித் சாரை கேட்டதுனால சொல்கிறேன், இந்த குட் பேட் அக்லி படம் வந்தது இல்லையா, அதில் வந்து ஷேயாஜி ஷிண்டே அவர் தான் வந்துட்டு நம்ம பாரதியாராக வந்திருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த ஜெயிலில் வந்து சூப்பரண்டாக அந்த கேரக்டரில் வந்து. அப்போ பின்னாடி வந்து அஜித் சார் வந்து அந்த ஃபாரின் பேக்ரவுண்ட் வச்சு ஃபோனில் பேசுவார்ல, அந்த சூப்பரண்டாக வந்து அந்த வாய்ஸ் வந்து நான் பேசினது. என்னை வந்து டப்பிங் இன்சார்ஜ் வந்து மிஸ்டர் ராஜேஷ்னு அவர் கூப்பிட்டு இப்போ முதல்ல வந்து கிளிப் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் மராட்டியில் வந்துட்டு பேசின சீரியல் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இதை வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனேன் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஒரு 3 days கழித்து திரும்பி வந்தால் அந்த சீனை வந்து பேசி கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து பேச போகிறான்னு சொன்னாங்க. தேட்டரில் பார்த்தா நான் பேசின வாய்ஸ் தான் வந்தது. என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரியும், பரவாயில்ல நம்மது தான் ஓகே இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு வாய்ஸ் பேசி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேஸாக வச்சு தான் இவங்க பேசுவாங்க சார்? அது வந்து ட்ராக்கு, அது வந்து எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ட்ராக்குக்கு கூப்பிட மாட்டாங்க. சில படங்களில் டயலாக் மிஸ் ஆகுது, இல்லை வந்து வேறு டைலாக் அப்படியே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம் நம்ம அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போகிற பிட்டுக்கு அந்த மாதிரி தான் வந்து டப்பிங் யூஸ் ஆகும், ட்ராக் இல்லாமல் வாய்ஸஸ். அந்த மிமிக்ரி தொழில் அப்படின்னும் போது வருமானம் அப்படின்றது பெருசாக இருக்காது, நிறைய புறக்கணிக்கப்படுவீங்க, நிறைய அவமானங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து உங்கள் வாழ்க்கை நடந்திருக்கா சார்? அவமானங்கள் வந்து இல்லாத மனுஷன் யார் சார்? எல்லா தொழிலுமே இருக்குது, அதையும் தாண்டி தான் நம்ம வந்து இப்போது நிறைய உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இப்போது இந்த இது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது பேமெண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயம் ரிஜெக்ஷன் இல்லை. அதாவது பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ பேசின பேமெண்ட் ஒன்று இப்போதைக்கு இதை வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்பி வராது அந்த பேமெண்ட்டு, இல்லை படம் ரிலீஸ் ஆகிருக்காது. அதுதான் சார் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டோட வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லை சார், கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லா லாஸ்ட்டு வரைக்கும் நம்பிக்கையாக இருக்க வச்சு கடைசியில் கழுத்து எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. இப்போ நான் சார்ந்திருக்கிற விஷயத்தையே சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம வந்து நம்மளோட பயோடேட்டாலேருந்து எல்லாமே கொடுப்போம்.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இன்னும் அவன் மூலமாக போயிட்டு இந்த பேமெண்ட்டுக்கு விஜய் டிவியில் என் ஃப்ரெண்டை கூட்டு வந்துடும்டா அப்படின்வான், சன் டிவியில் என் ஃப்ரெண்டை கூட்டு வந்துடும்டா அப்படின்வான். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்படியா சார் ப்ரோக்ராம் போஸ்ட் பேண்ட் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு, நான் இன்னொரு டேட் சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படின்வானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் போட்டுருவான், இந்த டேட்டில் இந்த இடத்துல நான் வந்து இந்த ஈவெண்ட் பண்ணேன் அப்படின்னு. பார்க்கும்போது இதை வாயில் சொல்லியிருக்கலாம் வேண்டா அப்படின்னு அப்படிதான் தோணுது. டப்பிங்லேயுமே கூட நம்ம வந்து ஒரு வாய்ஸ் சாம்பிள் கேட்டிருப்பாங்க, இப்போ அதை அனுப்பிச்சிருப்போம், நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து எப்படி வேலை வாங்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. நான் போனோடனே டப்பிங்கில் சொல்லுவேன், சார் இந்த வாய்ஸ் இந்த பேஸில் நான் பேசுகிறேன், உங்களுக்கு ஷார்ப்பாக வேணுமா இல்லை வந்து இந்த இதில் வேணுமா, மாடுலேஷன் அவங்க சொல்கிற மாடுலேஷன் போட்டிருக்க மாடுலேஷன் நம்ம பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க. இல்லை சார் இது ரொம்ப ஒரு மாதிரி வந்து மஃபில்டாக இருக்குது வாய்ஸு, இது நீங்கள் ஷார்ப் நோட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா வந்து அதை அவங்க சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க, சார் நீங்கள் வந்து வாய்ஸ் சாம்பிள் அனுப்பிச்சிங்களா, நீங்கள் வந்து ஸ்டுடியோக்கு வந்துருங்க. ஸ்டுடியோக்கு வந்தோடனே வந்து சார் பேசுங்க சார், 2 சீன் போடுவோம், ஒரு சீனில் வந்து 2 டைலாக் மாடுலேஷன் போடுவாங்க, நான் பேசுவோம், சரி ஓகே வாங்க சார் அப்படின்னாங்க, சொல்லிவிடுறேன் சார் அப்படின்வாங்க. எதுக்காக கூப்பிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்னென்னு ஒன்றுமே தெரியாது. நான் போனோன்னு சொல்லுவேன், சார் உங்களுக்கு எப்படி வேணுமோ, இப்போ எத்தனை தடவை வேணாலும் நான் பேசி காமிக்கிறேன், எத்தனை மாடுலேஷன் வேணாலும் பேசி காமிக்கிறேன், வேணுங்கிறது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சார் அவ்வளோதான். நிறைய இடங்கள் இந்த மாதிரி நடக்கும். கடைசியில் ஒரு சில படங்களில் அந்த 2 டைலாக் மட்டும்தான் தேவைப்படும் அவங்களுக்கு. ஆனால் நம்மளை வச்சு அந்த சீனில் பேச வச்சுருப்பாங்க, சொல்லிவிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த 2 டைலாக்கை தூக்கி அதில் போட்டு மேட்ச் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. நமக்கு கன்வின்ஸோட நம்ம பேசுகிற சம்பளம் பெருசாக இருக்கும், ஆனால் கன்வின்ஸோடு முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நம்ம அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு இஷ்டமான வேலையை செய்கிறோம் இல்லையா, ஒரு மைக் கிடைச்சா போதும்னு கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. அப்படின்னும் போது நமக்கு மைக்கை கொடுத்து உரிய கௌரவம் கொடுத்து ஒரு இப்போ ஸ்டுடியோவில் உட்கார வச்சு இப்போ இது பண்ணுறாங்க. அந்த 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 ஒரு போதை இருக்கு இல்லையா, அந்த போதை வந்து எந்த போதைக்கு முன்னாடி அது வந்து இது பண்ணாது. எல்லாமே 3 மணி நேரம் 6 மணி நேரம் போதை, இது வந்து சாவர வரைக்கும் போதை. அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கும். ஓகே, ராத்திரி ராஜா பகலில் வந்து டீ குடிக்க காசு இந்த காசு தான் நினச்சிருக்கீங்க. சூர்யா சார் வாய்ஸ் பேசுவீங்களா சரிங்க? சூர்யா சார் வாய்ஸ் பேசுவேன், ஆனால் சூர்யா சாரோட அப்பா வாய்ஸு அது ரொம்ப ரேர் இல்லையா. யா எல்லாருக்கும் வணக்கம், நானும் எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிருக்கேன், அங்கே முதலே என்னோடய பயோடேட்டா வாங்கி அவங்களே கொஸ்டின்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் கேட்கற போது கொஞ்சம் லேசாக சந்தேகப்பட்டேன், சரியாக போச்சு. ஏடாவிடமான கேள்விலாம் போட்டு என்ன இப்படி மாட்டி விடுறீங்களேப்பா, இதெல்லாம் தேவையா? இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி சார் அண்ட் கமல் சார் ஒன்றா படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு சார். ஒருவேளை அவங்க இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி சார் இருக்கும்? பேசும்போது யாருமே உள்ள விட மாட்டாங்க, நமக்கு எப்படி தெரியும்? டிஸ்க்ளைமர், கற்பனை. என்ன கமல் எப்படி இருக்கீங்க? உங்களை நானே வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்மளை வச்சு நம்ம 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணலாம் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன நம்ம மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணலாமா? எனக்கும் கூட பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் அது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரணும் தெரியல மிஸ்டர் ரஜினிகாந்த். இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஓகே சொன்னால் உடனே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஒரு சின்ன யோசனை, நான் தசாவதாரத்தில் 10 வேஷம் நடித்த மாதிரி அடுத்த படத்தில் உங்களை மாதிரியும் ஒரு கெட்டப் போட்டு நான் நடித்தேன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கண்ணா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு இந்த நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோ. எல்லாம் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் உங்களை மாதிரியும் நானும் ஒரு கமல் ரஜினிகாந்த் வேஷம் போட்டு நடித்தா எப்படி இருக்கும், அப்படி தான் நான் ஆசைப்பட்றேன். நம்ம நட்பு இப்படியே தொடர்த்தோம், தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க. சூப்பர் சார். ரஜினி சார் பார்த்தா நாங்களே ரொம்ப வருஷம் கழிச்சு படம் பண்ணுறோம், இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து கார்ட்டூனும் மிமிக்ரியும் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தாத வரைக்கும் அது வந்து இதுதான் ஒன்று. நானே நம்ம எங்கள் ஜூனியர்ஸ் அந்த மற்ற வளரும் கலைஞர்கிட்ட சொல்லுவேன், எக்காரணம் கொண்டு எந்த நேரத்துலையும் வந்து ஏன்னா அவங்களால தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அவங்க வாய்ஸ் பேசி அவங்கள மாதிரி நடித்து இப்படி தான் நம்ம வந்து பேமெண்ட் வாங்கி சம்பாதிச்சிட்ருக்கோம். எக்காரணத்தையும் அவங்க மனசு அவங்க ரசிகர்கள் மனசு புண்படுற மாதிரி நீங்கள் வந்து மேடையில் பண்ணிடாதீங்க.
அதுவும் இல்லாமல் ஸ்டேஜில் வந்து இந்த பெண்கள் குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னும் போது ஆண்களே கூட பார்க்கணுமே, வல்கரான வாய்ஸ், இவங்க வந்து இப்படி பேசினா அப்படி இருக்கும், இன்னொரு நடிகரை வந்து கொஞ்சம் தாழ்த்தி பேசுறது, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உன்னோட டேலண்ட்டுக்கு என்ன வருமோ, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இவங்களை வாழ்த்தி பேசினா எப்படி இருக்கும், இந்த இடத்துல இவர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டீசெண்டாக பேசுங்க. கைதட்டு வரலனாலும் பரவாயில்ல, வாய்ஸோட ஒரிஜினாலிட்டி நீ காமிச்சிட்டு போயிடு. அடுத்தவங்களை தாழ்த்தி அடுத்தவங்களை திட்டி தானே வந்து சம்பாதிக்கணுன்றது வந்து ரொம்ப கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை நீ பேசுகிறேன்னா அவங்க வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோவெல்லாம் போராடி இருப்பாங்க, எத்தனை வித்தைகள் கற்றுருப்பாங்க. நீ அசால்ட்டாக ஸ்டேஜில் ஏறினோடனே மரியாதை அடுத்து வந்து இவன் பேசினா எப்படி இருக்கும், அவன் பேசினா எப்படி இருக்கும், அது நல்லாவே இருக்காது. நீ அதுக்கு வந்துட்டு ஒரு சார் போட்டு மரியாதையாக நீ பட்டம் கொடுக்க வேண்டாம், கலை உலக வேந்தன் அந்தது அதெல்லாம் பட்டமே கொடுக்க வேண்டாம். இந்த சார் நான் என்னை எப்படினாலும் பாருங்க சார் போட்டு தான் பேசுவேன் நான். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை என்ன நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம கமல் சார் பேசியிருந்தாரு, ரகுவரன் சார், பொன்னாமணி என்ன, இந்த உரிமை இப்படித்தான் இருக்குமே ஒழிய உரிமையில் வந்து பேசுகிறது வந்து நான் கேட்கும் போதே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். அதுதான் வந்து வளரும் கலைஞர்கள் நம்ம விட்டுட்டு போகிற அட்வைஸ், கற்றுக் கொடுக்குற விட்டுட்டு போகிற அட்வைஸு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மெமிக்ரி கலைஞர்கள்லாம் வந்து பல இடங்களில் வெளில தெரியுறாங்க சார். அந்த மாதிரியான ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்காததுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கிடைக்காததுக்கான காரணம்னு ஒன்றும் இல்லை. நான் ஆரம்பத்தில் வந்து இப்போ எஃப்எம்மில் வந்து ரேடியோ 1 எஃப்எம்மில் வந்துட்டு ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணி மெமிக்ரி ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அப்போவே வந்துட்டு வந்து அந்த நேரத்தில் கலக்கப்போவது யார் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் ஆஃபீஸும் பக்கத்து ஆஃபீஸு நுங்கம்பாக்கத்தில் முதல்ல. அப்படின்னும் அப்போதே வந்து அவங்க சொல்லும் போதே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஆடிஷன் போய் அட்டன் பண்ணிட்டேன், ஓகே ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து என் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்க, ஏன்னா பேசிக்காக நான் மதுரையிலேருந்து வந்ததுனால மதுரையில் உள்ள டான்ஸ் குரூப் ஆர்கெஸ்ட்ராஸ்லாம் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, தென்மாவட்டங்களில் கலைஞர்கள் ஜாஸ்தி. அப்படின்னும் போது அங்கே இருக்கிறது, அப்புறம் வந்து சேலம் கோயம்புத்தூர் சைடில் நாங்கள் போகும்போது அங்கே பார்த்து வியந்த பலவர்கள் கலைஞர்கள் அவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு நான் வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஆடிஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 பேரை நான் வந்து இங்கே கொண்டு வந்தேன் நான். இப்போ என்ன போச்சுன்னா, வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் மாதிரி வந்து வீட்டுக்கு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. டேய் அம்மா காப்பி கொடுமா, சாதாரணமாக கேட்க மாட்டியா, அதுக்கு மிமிக்ரி பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சுது. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நான் கலக்க போது யாரில் ஒரு 2 எபிசோட் பண்ணேன் நான். அந்த நேரத்தில் வந்து வீட்டு அப்பா தவறிட்டாங்க. ஸோ வந்து வெள்ளம் வேறு வந்தது, அந்த பெரிய ஃப்ளட் ஒன்று சென்னையில் வந்தது. 2005. ஓகே, அதுக்கு முன்னாடி. அதுக்கு அந்த நேரத்தில் வந்து வந்தது. அதுக்கப்புறம் திரும்பி வந்து செட்டெல்லாம் இப்போ வந்து ரீசெட் போட்டாங்க, திரும்பி ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து கலக்க போதியாருக்கு வந்து திரு ராஜ்குமார்னு சொல்லிட்டு, அவர் தான் அசத்த போதியாருக்கு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சார் இந்த ஊரில் இவங்களாம் இருக்காங்க சார், வர சொல்லு அப்படின்னு வர சொல்லி எதாவது பார்த்து அதில் வந்து யாரெல்லாம் தகுதியான இருக்கிறவங்களோ அவங்களெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அங்கே ப்ரீத்தான்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, பாஸ்கர் நீங்கள் வந்து இப்போ அதான் அப்பா தவறிட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, பேசாமல் கூட இருந்து கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட இருந்துட்டு ஒரு 2-3 பேருக்கு வந்து டைலாக் எழுதி கொடுக்குறது, டிஸ்கஷனில் உட்காருறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ அதில் ஆரம்பித்தது. அப்போ வந்து ஜெயா டிவியில் வந்துட்டு டிஆர் வெங்கட்ரமணின்னு சொல்லிட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து சொல்லி ஏதாவது புது கான்செப்ட் இருந்தால் சொல்கிறா அப்படின்னாரு. அப்போ நம்ம வந்து இந்த விஜய் டிவியில் இதெல்லாம் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களையும் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனானின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டு முரளிராமன் சார்கிட்ட வந்து போனேன் நான், சிஇஓட்ட. அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். சரி பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து நல்லா பாட தெரிஞ்சவங்க, ஊரில் எங்கேயாவது இருப்பாங்க இல்லையா, அவங்க டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, ரஜினி கமல்லேருந்து எம்ஜிஆர் சார், ஐயா அங்கிள் மாதிரி வந்து லுக்கலைக்ஸு, இவங்க எல்லாத்தையும் மேஜிக் பண்ணுறவங்க, இப்படி எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு ப்ரோக்ராமில் காட்டுறது. அப்படி ஒரு நிகழ்ச்சி 13 வாரம் சொன்னாங்க, 23 வாரம் பண்ணி கொடுத்தோம். நல்ல நேம் அது. நிறைய பேர் வந்து அந்த இப்போ நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அவங்க வந்து விசிட்டிங் கார்டு போட்டு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்போல்லாம் விசிட்டிங் கார்டு டிவின்றது வந்து ஒரு பெரிய பிராண்ட் இல்லை, பிராண்ட் இப்போயும் பிராண்டு தான். இல்லை ஐ மீன் அந்த காலகட்டத்தில். ஆமாம், விசிட்டிங் கார்டு அடிச்சு இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இல்லாமல் விசிட்டிங் கார்டு தான் கொடுப்பாங்க. நாங்கள் கார்டு, அது ஒரு அந்தஸ்தான விஷயம் இல்லை. ஜெயா டிவி புகழ், அவனானி புகழ், நான் இந்த ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இதாக இருந்தது. அந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு சேனலில் வந்துட்டு நடிகர்கள் சாயலில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த லுக்கலைக் ஷோ ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் கேட்டாங்க. கேட்டபோது சார் வந்து இது வந்து ஒரு காம்படிஷனாக வச்சிங்கன்னா
ஒரே ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இப்போ ரஜினி சார் மாதிரி ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து 10 பேர் வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இருப்பாங்க. சிவாஜி ஐயா மாதிரி வந்து பண்ணுறவங்க இருப்பாங்க. எம்ஜிஆர் சார் மாதிரி இருப்பாங்க. இப்படி ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டீங்க, அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அது வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அதனால் அப்படி கொடுக்காம இந்த வாரத்தோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு போடுவோம். இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் ஸ்கிட் வச்சு ஸ்கிட்டில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் அப்படி போட்டு 2 டீம்னா 2 டீமுக்கும் ப்ரைஸ் கொடுத்து அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வாரத்துக்கு நான் வந்து கூட வந்து டிசைன் பண்ணி கொடுத்தேன் நான். அது வந்து ஓரளவுக்கு நல்லா போச்சு. விஜய் ஆதிராஜ் தான் வந்து காம்பேரிங் பண்ணார். அதான் சார், நீங்கள் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேருக்கு வந்து ஒரு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மென்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய முகமோ இல்லை உங்களுடைய திறமையோ இன்னும் வெளியே தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கா சார் உங்களுக்கு? இன்னும் நீங்களே சொல்கிறீங்களே மென்டலாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. மென்டலாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை அப்பயும் ஒரு தெளிவு இருந்தால் இன்னும் நாளாக இருப்பேன்ல. அதுதான் கேட்குறேன். மென்டலாக ஒர்க் பண்ணதுனால இத்தனை பேருக்கு நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம இன்னும் வந்திருக்கலாமோன்னு இப்போ தான் தோணுச்சு எனக்கு. அது இத்தனை வருஷமாக எனக்கு தோணலை. ஏன்னா நிறைய வந்து ஷோஸ் இருந்தது, டெய்லி வந்து ஒரு டப்பிங்கு அது இருந்ததுனால நமக்கு தேவை குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு வருமானம். ஓகே, வீட்டுக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு வேறு என்ன நம்ம இது பண்ண போகிறோம், பேர் வாங்கினா தான் உண்டா அப்படின்ற ஒரு இருந்தது. ஆனால் சில இடங்களில் வந்துட்டு எனக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பாக இருந்தது. இப்போது நம்ம வளர்த்து விட்ட ஒரு ஆளோ இல்லை நம்ம தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அவங்க கூட போவேன். விஜய் டிவி ஆர்டிஸ்டோ சன் டிவி ஆர்டிஸ்டோ ஏதோ ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, அவங்க கூட போகிறேன்னு வச்சுக்கலேன். கூட போகும்போதுட்டு அவர் உள்ளே போகும்போது டக்குன்னு நம்ம லாக் பண்ணுவாங்க. இல்லை சார் அவர் மட்டும் போகணும், நீங்கள் இருங்க அப்படின்னு. என்னடா அது, நம்ம வந்து நம்ம பண்ண இன்டர்வியூ நம்ம பண்ண வாய்ஸஸ்லாம் போட்டு காமிக்க முடியும் நம்ம. இல்லை சார் அவர் கூட வந்தேன், இருக்கட்டும் சார் அவர் போட்டு சார் நீங்கள் இருங்க சார் ஒரு 5 நிமிஷம் சார். அந்த மாதிரி தருணங்களாம் ஏன்டா நம்ம பேசும் வந்து வெளியே தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி நிலமை வந்திருக்குமா நமக்கு, அப்போ தான் தோணும் எனக்கு. மற்றபடி அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த வேறு ஏதாவது வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 டைலாக் எழுதி கொடுக்கணும், 2 எபிசோடு எழுதி கொடுக்கணும், திரும்பி பழைய குடி கதவை தரடி தான் போயிடுவேன் நான். இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் யாராச்சும் உங்ககிட்ட ட்ரெயின் ஆகி போனவங்க இல்லை உங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க நீங்கள் எழுதி கொடுத்தவங்க அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா சார்? இல்லை அதை கற்றுக்கிட்டவங்கன்னா இப்போ வந்து கற்றுக்கிறதுக்கான சோர்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் கூட இருந்தவங்க அந்த மாதிரி ஏதாச்சும்? இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில்னா ரோபோ சங்கர் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸில் போகிற இடத்துல ஃபுல்லாக என்னை பற்றி சொல்லுவாப்புல. கேட்பாங்க வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வந்து டான்ஸராக இருந்தீங்க, மெட்டாலிக் பெயிண்ட் போட்டிருந்தீங்க வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தீங்க, எப்படி இந்த திரைக்கு வந்தீங்கன்னா இப்போ ராஜு வீட்டில் பார்த்து விஜய் டிவியில் கேட்கும்போது கூட வந்து என்னோடய பேர் சொன்னாப்புல. அப்புறம் அவர் ஹீரோ பண்ணது அம்பி படத்தோட அதுக்கு நான் தான் வந்து டைலாக் ரைட்டராக இருந்தேன் நான். ஸோ அதில் கூட கேட்கும்போது கூட வந்துட்டு பாஸ்கர்னு ஒரு அண்ணன் தான் வரமாட்டேன்னு சொன்னவனை திறத்தரன்னு இழுத்து கொண்டு போய் விஜய் டிவியில் விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அன்றைக்கி அவர் விடலைன்னா இந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி பழசை எத்தனை பேர் நினச்சி பார்க்குறாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லை சார். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு வாய்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க வச்சுங்க சார், அதுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் ஆவீங்க? இப்போ யாரோ ஒருத்தர் தெரியாத என்னை மாதிரி ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன எனக்கு மிமிக்ரி கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டா ஒரு வாய்ஸ் ஏதோ ஒரு வாய்ஸ் எந்தெந்த மாதிரியான அந்த ஒரு டெவலப்மெண்ட் எடுக்கணும்? இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ஒரு வாய்ஸை பேசணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்? இப்போ வந்துட்டு நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும் இல்லை நான் வந்துட்டு இந்த வாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல வந்து என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ முதல்ல வந்து உங்கள் வாய்ஸ் வந்து பேஸாக ஷார்ப்பாக இதை பார்ப்போம். அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ உங்கள் வாய்ஸ் வந்து தின்னு, என் வாய்ஸ் வந்து எரும மாட்டு குரல் பேஸு. சங்கீதத்தில் எப்படி இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தானே இதுவும் நான் குரல் தானே பேஸாக ஷார்ப்பாக மிட்டா இதெல்லாம் வச்சு. இப்போ உங்கள் வாய்ஸுக்கு வந்துட்டு உங்கள் டோனுக்கு வந்துட்டு சில வாய்ஸில் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். என்ன இப்போ விசு சார் வாய்ஸ் எடுக்கலாம், சோ சார் வாய்ஸ் எடுக்கலாம், எஸ்எஸ்சி ஐயா வாய்ஸ் எடுக்கலாம், என்ன இப்போ ஜெயம் ரவி வாய்ஸ் எடுத்துடலாம், இந்த மாதிரி ஜெயம் ரவி சார் வாய்ஸ் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இப்போ வாய்ஸஸில் ஈஸியாக டக்குன்னு எடுக்கக்கூடிய வாய்ஸ். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட நேச்சர் என்ன, நீங்கள் மூடி டைப்பா ஜாலி டைப்பா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் நல்ல கலகலன்னு பேசக்கூடிய இது, டைமிங், அப்சர்வேஷன். இப்போ அங்கே யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க, நான் உங்கள்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருப்பேன், அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு சரி அவங்களுக்கு எப்படி கவுண்ட்ரு கொடுக்கலாம், இந்த வந்து பேசிக்காகவே நமக்குள்ளன்னு ஒரு செல்ஃபாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம்.
இப்போ இந்த வாய்ஸ் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க சார். இப்போ நான் ஒரு வாய்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா அது என்ன வாய்ஸாக இருக்கும் சார்? எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்க? இப்போது உங்கள் வாய்ஸ் வந்து எந்த வாய்ஸோட மேட்ச் அந்த அலைவரிசையில் ஸ்கேலில் இருக்குது அப்படின்றத, என் வாய்ஸ் யார் மாதிரி என்னோட எந்த ஸ்கேலில் இருக்குது அப்படின்றத முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓகே. அந்த அந்த ரிலேட்டடாக இருக்கிற வாய்ஸஸை வந்து நான் வந்து முதல்ல எடுத்தேன்னா ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணலாம். இப்போ நான் பேசும்போது வந்து பாரதி ராஜா சார், நிழல்கள் ரவி சார், மம்முட்டி, இந்த மாதிரி வாய்ஸஸில் நான் வந்து ஈஸியாக எடுப்பேன். ஓகே ஓகே. அது மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வாய்ஸ் வந்து முதல்ல மேட்ச் ஆகும்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து இப்போ ஈஸி. இப்போ நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இவர் ரவிகிருஷ்ணா சார் தெரியும் இல்லையா, 7G ரெயின்போ 7G ரெயின்போ கார்னி, அந்த வாய்ஸ் வந்து பேசிக்காகவே உங்கள்கிட்ட இருக்கும். அப்படியே சார். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டைலாக பேசுவீங்க, அந்த படத்தில் அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். ஓகே. நான் சொல்கிறேன், அதே நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் நார்மலாக முதல்ல டைலாக் சொல்லுங்கள். நீங்கள் என்ன அனிதா, நான் 4 நாளாக சாப்பிடவே இல்லை, பல்லு கூட விளக்கல, ஏன் என்னை விட்டு விலகி போகிறேன்? ஓகே. சாதாரணமாக சொல்லுங்கள். நீங்கள் பேசுனீங்கன்னா, அனிதா ஏன் காலிலேருந்து என்னை பார்க்கவே இல்லை, நான் வந்து உன்னால் சாப்பிடவே இல்லை, பல்லு கூட வளர்க்கல. ஓகேவா? இதுவே கொஞ்சம் வந்துட்டு கொனஸ்டியாக சொன்னால் இருக்கும். நான் சொல்கிறேன், அதே மாதிரி சொல்லுங்கள். அனிதா, உன்னை பார்க்காம நான் 4 நாளாக சாப்பிடவே இல்லை, பல்லு கூட விளக்கல தெரியுமா? அனிதா, உன்னை பார்க்காம நான் 4 நாளாக சாப்பிட கூட இல்லை, பல்லு கூட வளர்க்கல தெரியுமா? டைலாக் கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாய்ஸ் பேசிக்காக உங்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம். அந்த ஸ்டைலும் எங்கே பாஸ் விட்றோமோ அங்கே கரெக்டாக பாஸ் விட்டா அந்த வாய்ஸ் ஓகே. ஓகே சார், போதும். இதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு ட்ரை பண்ணுவோம். ஆடியன்ஸ் பாவம் சார். ஏன்னா 7G ரெயின்போ 2 வேலை நீங்கள் பண்ணிட்டு இன்டர்வியூ உட்கார வச்சதுலேருந்தே ஆடியன்ஸ் பாவம் தான். இப்போ ரொம்ப பாவம் சார், மகா பாவம். ஆல்ரெடி அவங்க அந்த இது பார்த்து நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுப்பேன். நான் பேச தவிர பார்த்தா ஸ்ட்ரைட்டாக அட்மிட் தான் சார் ஹாஸ்பிட்டலில், அந்த மாதிரி. ஸோ மக்களே மன்னிச்சுக்கோங்க. இப்போது சிவகார்த்திகேயன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து மிமிக்ரி தான் ஒரு பேஸாக வச்சு அப்புறம் சின்ன திரையிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருக்கா சார். அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நீங்கள் அவரோட மிமிக்ரிஸ் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உங்கள் ஃபீல்டு அப்படின்றதுனால நான் இல்லை, நான் வந்து விஜய் டிவியில் தான் இருந்தேன். அது அவர் விஜய் டிவியில் வந்ததால கேட்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரில் இந்த சிவாவும் ஒன்று. இப்போ 2-3 தடவை முதல்ல வந்து எனக்கு அறிமுகம் எப்போன்னா, மிமிக்ரி படவா கோபி தெரியும் இல்லையா, நிறைய படங்கள்ல இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக கூட அந்த நாய் சர்ச்சில். ஆமாம், அவரோட ஃபேமிலி ஷோ ஒன்று. அதில் தான் வந்து இந்த பக்கம் நான் அஜித் சார் வாய்ஸ் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 வாய்ஸ் நான் பேசினேன். சிவா வந்து அங்கே வந்துட்டு மிமிக்ரி ஒரு 4-5 வாய்ஸ் பேசுகிறாரு. ஓகே ஓகே. எனக்கு அப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் படவா கோபின்னு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரோபோ என்னோடய குழந்தைன்றதுனால ரோபோவோட பார்க்கும்போது வைக்கும்போது அப்புறம் வந்து ஷூட்டிங்கில் இப்படி நாங்கள் 4-5 தடவை பார்த்து பேசியிருக்கோம். நான் ஃபேமிலியோடு ஒரு 2 தடவை போயிருக்கும்போது இங்கே வந்து சிவாவோட ஷூட்டிங் ஏவிஎம்மில் வந்து நடக்குது அப்படின்னும்போது அங்கேருந்து, அண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படின்ட்டு ஓடி வந்துட்டாப்புல அங்கே சேரில் உட்காந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. இல்லை இங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போனாங்க. சரி நல்லா இருக்கீங்களான்னு அக்காவா குழந்தையாலாம் கேட்டார். அப்போ என் குழந்தை கை குழந்தை ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது, நான் கண்டிப்பாக நான் அப்படின்னாப்புல இப்படி இது பண்ணேன். அதுக்கப்புறம் 2 தடவை வந்து என் குழந்தை கொஞ்சம் பெரிய ஆகும்போது 2-3 தடவை வந்து 2 தடவை வந்து மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் நான். அப்புறம் வந்து தேனியில் வந்து மகிழ்ந்தும் மன்னார் சாமின்னு ஒரு படம். அந்த படத்துக்காக நான் அதில் வந்து யோகி பாபு சார் இருந்திருப்பாப்புல. அதில் வந்து அண்ணாச்சி நான் எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே வந்து ரஜினி மோகன் இருக்குது, நம்ம எஸ்கேவும் என்னுடைய பங்காளி சூரியும் இருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருவோம் அப்படின்னு அண்ணா சொன்னார். அதுக்காக போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருந்தது. ஆனால் அந்த பந்தா இல்லை அந்த இதில் அந்த பழசை நினச்சி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போகுது. நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துறோம்.